இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மோசே மூலமாக கர்த்தர் உரைத்தார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளின்படி நடந்து நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நாம் சேவித்து அவர் நமக்கு கற்பித்தபடி அவருடைய எல்லா கட்டளைகளையும் வார்த்தைகளையும் நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம் கைக்கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு எதையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். நாம் அவருடைய தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். நாம் வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே, இதிலே நட என்று தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல நம்மை நேசித்து நம்மை நல்வழிப்படுத்துகிற நம்முடைய தகப்பனுடைய அன்புக்கு நாம் கீழ்ப்படிந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாமும் அவரை நேசித்து அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் நடப்பது பிள்ளைகளுக்கு நல்லது, ஆசீர்வாதமானது. அதே போல தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்பது நமக்கு ஆசீர்வாதமாக நன்மை கொடுக்கிறதாக காணப்படும். அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னதென்று பார்த்தோம். அடுத்து சக மனிதர்களிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் ஒன்றத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை எது தீமை எது என்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நாம் மற்ற மக்களுக்கு நன்மை செய்து நியாயத்தை செய்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் தேவன் நம்மிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கல. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு நாம் அவரை நேசித்து அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே போல மற்ற மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக நடக்கணும். இது ரெண்டு தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலே பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. அவர் விரும்புகிறது எதிர்பார்க்கிறது எளிதான காரியங்களையே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்பது எங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமானது. அந்த நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்யத்தக்கதான கிருபை தாங்க. நீதியை நியாயத்தையும் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி உம்மை பிரியப்படுத்தி வாழத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.